வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு மயக்கம். மயக்கத்திலே பல விதங்கள் இருக்கு. எனக்கு ரத்தம் ரொம்ப கம்மியா இருக்கு, அதனால லோ பிபி ஆயிடுச்சு. இல்ல இன்னும் சிலர் சொல்லுவாங்க ரத்தம்லாம் நார்மலா இருக்கு, அதாவது என்னுடைய ஹெச்பி கவுண்ட் கரெக்டா இருக்கு, ஆனா இருந்தாலும் எனக்கு லோ பிபி அதனால மயக்கம் வருதுன்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. ஒரு சிலர் எனக்கு ஹை பிபி, எப்பவுமே பிபி அதிகமாயிட்டே இருக்கும், அதனால மயக்கம் வருது அப்படின்வாங்க. இன்னொரு சிலர் பார்த்தாலே படுத்தாவே போதும், நான் படுத்துட்டேனாவே எனக்கு தலை சுத்திக்கிட்டே இருக்கும். இன்னொரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு நான் எந்திரிச்சு நடந்தனாவே எனக்கு மயக்கம் வருது அப்படின்வாங்க. அதான் ஆர்த்தோஸ்டாட்டிக் ஹைப்போடென்ஷன்னுவாங்க. ஸோ மயக்கத்திலே பல விதங்கள் இருக்கு. இதற்கான காரணத்தை தான் நம்ம இனி வரும் வீடியோல நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஹை பிபி. ஹை பிபி அப்படின்றது அதிக ரத்த அழுத்தம். அப்ப ரத்த அழுத்தம் அப்படின்றது நம்ம ரத்தத்தை ஒரு ப்ரெஷர் கொடுக்குறோம். அந்த ரத்தம் உடல் முழுவதும் சப்ளை ஆகணும் அப்படின்னா அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது நம்மளுடைய ஹார்ட், இருதயம். அந்த இருதயம் பம்ப் பண்ணாதான் நம்ம உடல் முழுவதுமே ரத்தம் சுத்திக்கிட்டே இருக்கும். அப்ப அந்த ஹை பிபியா இருக்கட்டும், இல்ல லோ பிபி, இல்ல படுத்தவன தலை சுத்துறது, இது எல்லாத்துக்குமே முக்கியமா நமக்கு ஹார்ட் மட்டும்தான் பலவீனமா அப்படின்னா அது மட்டும் கிடையாது. அந்த ஹார்ட் நல்லா பம்ப் ஆகணும் அப்படின்னா நம்ம உள்ளுறுப்பான மண்ணீரல், கல்லீரல், இன்னும் போனா சிறுநீரகம், அதாவது கிட்னி, இது உங்களுடைய ஹெல்ப் இருந்தாதான் ஹார்ட் நல்லா பம்ப் ஆகும். நம்ம ஒரு உறுப்பு மட்டுமே நம்ம உடம்புல இயங்குறது இல்லை, ஒவ்வொரு உறுப்பும் ஒவ்வொரு உறுப்போட சப்போர்ட்ல தான் ஒன்று பிணைஞ்சுதான் வேலை செய்யுது. ஸோ நம்மளுக்கு பிபி, லோ பிபியா இருக்கும், ஹை பிபியா இருக்கும், இல்லை ஆர்த்தோஸ்டாட்டிக் ஹைப்போடென்ஷன், எந்த தொந்தரவா இருந்தாலும் உள்ளுறுப்பு ஏதோ ஒன்று பலவீனத்தினால ஹார்ட் டிஸ்டர்பா இருக்கு. இதை தான் எந்த உறுப்பு பலவீனம்ன்றது தெரிஞ்சுட்டு அதற்கான விஷயங்களை நம்ம இயற்கை சார்ந்து கொடுக்கும் பொழுது நம்ம படிப்படியா மயக்கத்தை 100% வெளியேறலாம். ஏன்னா நீங்க அந்த லோ பிபியா இருக்கட்டும், இல்லை ஹை பிபி, அவங்க எல்லாம் கேட்டீங்கன்னா எனக்கு 10 வருஷமா எனக்கு லோ பிபி அப்படின்னு சொல்லி அது பெருமையாவே சொல்லுவாங்க. யார் எங்க போனாலும் எனக்கு ஐயோ எனக்குலாம் லோ பிபி, நான் இப்படிதான் இருப்பேன், எனக்கு ஹை பிபி, எனக்கு அப்பப்போ மயக்கம் வரும் அப்படின்னு அந்த நோயோடய வாழவே பழகிப்பாங்க. அது பெருமையா வேற சொல்லுவாங்க. ஆனா ஏன் ஹை பிபியா இருக்கு, ஏன் லோ பிபி, அப்போ உடம்பு என்ன பேசுதுன்றதை புரிஞ்சுக்கிட்டாவே போதுமானது. அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு எடுத்துருக்கிறது ஹை பிபி. ஹை பிபின்றது அதிக ரத்த அழுத்தம். அப்போ ஹார்ட் ரொம்ப ஓவரா பம்ப் ஆகுது அப்படின்னு அர்த்தம். புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நம்ம வீட்டுல டேப் வரும், அதாவது நம்ம பாத்திரம் கழுவுறதுக்கு டேப்பை திறந்துதான் பாத்திரத்தை ஒண்ணா கழுவோம். நம்மளுடைய டேப்ல கரெக்டான ஒரு போதுமான அளவு தண்ணி நம்ம நார்மலா கழுவி எல்லாத்தையும் வைப்போம். நம்மளுடைய ட்ரெஸ்ஸும் அந்த தண்ணி நம்ம மேல போட்டு நம்ம ட்ரெஸ்ஸும் பாழாகாது, சுத்தி இருக்க இடமும் கொஞ்சம் ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, கரெக்டா அந்த பாத்திரத்தை கழுவி அந்த இடத்துல வச்சிருவோம். அதுவே பம்ப்ல அந்த டேப்ல அளவுக்கு அதிகமா தண்ணி வந்ததுன்னா என்ன நடக்கும்னா, நம்மளால பாத்திரத்தையும் சரியா கழுவ முடியாது, தண்ணி ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகி நம்ம மேலேயும் படும், சுத்தி இருக்க எல்லா இடமும் ஒரே ஈரத்தன்மையா மாற ஆரம்பிக்கும். இதுதான் ஹை பிபி. அப்ப ஹை பிபி இருக்கவங்க போய் பேசுனீங்கன்னா அப்படியே டென்ஷன் ஆவாங்க, ரொம்ப ஒரு படப்படன்னு இருக்கும், ஈவன் அவங்களுக்கு வேர்த்து கொட்டும், ஒரு தண்ணிலேயே அறிய மாட்டாங்க, ரொம்ப ஒரு டென்ஷனாக இருப்பாங்க. ஏன்னா இந்த மாதிரி தான் ஓவரா அந்த டேப் தண்ணி வருது. இப்ப இதுவே டேப்ல இருக்க தண்ணி ரொம்ப மெலிசா வருது அப்படின்னா நம்மளுக்கு பாத்திரம் கழுவுற ஆசையை விட்டு போயிட, அடப்போப்பா அப்படின்னு சொல்லி தூக்கி ஓரம் வச்சிருவோம். பாத்திரத்தையே கழுவுறதுக்கு அந்த இன்ட்ரெஸ்டே வராது. அந்த ரொம்ப மெலிசா தண்ணி வர்றதுக்கு காரணம் டேங்க்ல தண்ணி இல்லாம இருக்கலாம், அல்ல டேங்க்ல தண்ணி இருந்தாலும் அந்த பைப் அடைப்பு இருக்கலாம். ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் தான், நம்ம சுத்தி இருக்கிற விஷயங்களோட நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா நம்ம உடம்பு எப்படி இயங்குதுன்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். எப்படி நம்ம பறக்கிறத வச்சு நம்ம நிறைய ஃபிளைட், ஏரோப்ளேன் எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்களோ இதே மாதிரி தான் நம்ம சுத்தி இருக்க விஷயங்கள் வச்சுதான் நம்ம உள்ளுறுப்பு, அதே மாதிரி தான் நம்ம உள்ளுறுப்பும் இயங்கிக்கிட்டு இருக்கு. ஆனா நம்ம அதை பயந்து நோயை பெருசாகிக்கிட்டு இருக்கோம். ஹை பிபி வரதுக்கு முக்கிய காரணம் ஹார்ட் தான் நம்ம உடம்பு முழுவதும் ரத்தத்தை சப்ளை பண்ணுதுன்னு பார்த்துருக்கோம். அப்ப அளவுக்கு அதிகமா ஹார்ட் பம்ப் ஆகும் பொழுது நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னா, ரத்தம் ஓவரா நம்ம உடம்புல அதாவது பம்ப் ஆகிட்டு உறுப்புகள் முழுவதும் சுத்தும் பொழுது நம்மளுக்கு மிகவும் ரொம்ப பால்பிட்டேஷன் சொல்லுவாங்க, ரொம்ப படபடப்பு, டென்ஷன், வேர்த்து கொட்டும், யாரை பார்த்தாலும் எரிஞ்சு விடுவோம், ஈவன் கோப உணர்வு அதிகமா ஒரு டென்ஷனாகவும் நம்மளுக்கு நமக்கு ஒண்ணுமே புரியாத மாதிரி இருக்கும். இவங்கெல்லாம் என்ன மாதிரியான டிப்ஸ் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா, ரொம்ப இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்கு, எனக்கு ரொம்ப படபடன்னு இருக்குன்னா ஜஸ்ட் அமைதியா போய் உட்காருங்க, அவ்வளவுதான். ரிலாக்ஸ் பண்ணாவே போதுமானது. ஒரு 10 நிமிஷம் இல்லை 20 நிமிஷம் ஜஸ்ட் சும்மா உட்காருங்க. நீங்க உட்காந்து தூங்கலாம் அல்லது சும்மா உட்காருங்க, அதுவே போதுமானது. உங்களுடைய அந்த ஹை பிபி படிப்படியா குறையும். நமக்கு ஹை பிபியா இருக்கு, இன்னும் நீங்க ஓவரா டென்ஷன் ஆக பிபி இன்னும் ரைஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்படி பிபி ரைஸ் ஆகும்போது நம்ம மூளை நரம்புகள் எல்லாம் அளவுக்கு அதிகமா ரத்தம் போகும்பொழுது என்ன ஆகும்னா, மூளை நரம்புகளே வெடிக்க வாய்ப்பு இருக்காது. ஹை பிபி அதிகமாயிடுச்சுன்னா ஈவன் ஒரு மரணத்துக்கு கூட விளைவிக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா ஓவரா ப்ரெஷர் அதிகமாக, அதாவது ரத்த அழுத்தம், ப்ரெஷர் கிடையாது, ரத்தம் ஓவரா ஃப்ளோ ஆகும்போது நம்மளுடைய மூளை நரம்புகளும் பலவீனம் அடைய ஆரம்பிக்கும். ஸோ இதனாலேயே நம்மளுக்கு உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லுவாங்க.
அப்போ இந்த மாதிரி ஹை பிபி உங்களுக்கு தெரியுது, எனக்கு சிம்டம்ஸ் தெரியுதுன்னா ஜஸ்ட் கொஞ்ச நேரம் அமைதியாக கண்ணை மூடிட்டு உட்கார்ந்தாவே போதுமானது. உங்களுடைய அந்த ரத்த அழுத்தம் வந்து படிப்படியாக குறையும். இதுக்கு அருமையான முத்திரை. இந்த முத்திரையை ஒரு நாளைக்கு 20 நிமிடம் செய்தால் போதுமானது. உங்களுக்கு ரொம்ப காலமாக ஹை பிபி இருக்கா, இந்த முத்திரையை நீங்கள் தினமுமே செய்யலாம். இல்லைங்க எனக்கு அப்படிலாம் எந்த இதுவும் கிடையாது, திடீர்னு எனக்கு டென்ஷன் ஆகும், எனக்கு இதே மாதிரி ஹை பிபி ஆகும்னா அந்த டைமில் நீங்கள் பண்ணால் கூட போதுமானது. எந்த டைமில் வேணாலும் பண்ணலாம். இதை வந்து அபான வாயு முத்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த முத்திரையை எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய ஆள்காட்டி விரலை வந்து ஜஸ்ட் நம்மளுடைய பெருவிரல் இந்த இடத்துல ஒரு மார்க் இருக்கும், அந்த எட்ஜி இந்த இடத்துல வைக்கணும். மற்ற இதுதான் நம்மளுடைய நடுவிரல் நம்மளுடைய மோதிர விரலையும் இணைச்சி சுண்டு விரலை நீட்டிருக்கணும். இதுதான் அபான வாயு முத்ரா. இந்த முத்திரையை சும்மா ஜஸ்ட் நீங்க இந்த முத்திரையை வச்சுட்டு காலில் அப்படியே தொடையில நார்மலா வச்சுக்கோங்க. நீங்க சும்மா நீங்க பஸ்ல போறீங்கன்னா கூட கையை நீங்க கட்டிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. முத்திரையை நீங்க தொடர்ந்து ஒரு 10 நிமிஷம் வச்சாவே உங்களோட பிபி வந்து படிப்படியா நார்மலுக்கு குறைய ஆரம்பிக்கும். இந்த முத்திரை வைக்கும்போது கண்டிப்பா பேசக்கூடாது. ஜஸ்ட் வாயை மூடிக்கிற லிப்ஸ் கண்டிப்பா மூடிக்கணும். நீங்க கண்ணை திறந்து கூட வேடிக்கை பார்க்கலாம். ஆனால் வைக்கும்போது லிப்ஸ் கண்டிப்பா மூடிக்கணும், பேசக்கூடாது. அதுக்கு அடுத்தது உணவுல என்ன மாதிரியான உணவு எடுத்துக்கலாம் அப்படின்னா, ரொம்ப லைட் ஃபுட்டா இருக்கணும், ரொம்ப ஸ்பைசி ஃபுட் எடுக்கக்கூடாது. கண்டிப்பா இந்த ஹை பிபி இருக்கிறவங்க அளவுக்கு அதிகமான துவர்ப்புணவு மாதிரி கசப்பு உணர்வு அளவுக்கு அதிகமா எடுக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் கட் பண்ணுங்க. ஏன்னா இந்த பிபி சுகர் ரெண்டுமே இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா சுகர் கம்மியாகணும்ட்டு நிறைய கசப்பு சுவை, பாவற்காய் நான் தினமும் சாப்பிடுவேன்னு சொல்லி இல்லை வந்து நிறைய கசப்பு சுவை உள்ள லேகியத்தை எடுத்து வச்சு சாப்பிட்டுருப்பா, அப்பதான் சுகர் கண்ட்ரோல் ஆகும். அவங்க சுகர் கண்ட்ரோல் ஆகணும்னு அளவுக்கு அதிகமாக கசப்பு சுவை எடுக்கும்போது ஹார்ட் ஓவரா பம்ப் ஆகுறதுனால பிபி இங்கே அதிகமாகிக்கிட்டே இருக்கும். ஸோ அவங்க அதாவது ஹை பிபி இருக்கிறவங்க கசப்பு சுவை அல்லது துவர்ப்பு அதிகமாக உள்ள உணவுகளை நீங்கள் ரெகுலராக எடுக்கிறீங்கன்னா கட் பண்ணுங்க. பட் நீங்கள் எடுக்கலை அப்படின்னா அதெல்லாம் கூடுமான வரைக்கும் லைட்டாக எடுங்க, அதிகமாக எடுக்கக்கூடாது. இப்படிலாம் எடுத்தீங்கன்னா பிபி இன்னும் அதிகமாகிடும். ஸோ ஹை பிபி இருக்கிறவங்க இந்த அபான வாயு முத்திரை ஜஸ்ட்டு இந்த அபான வாயு முத்திரை 10 நிமிஷம் இதை வைக்கும்போது கம்பல்சரி வாய் மூடி தான் இருக்கணும், மூக்கில் தான் சுவாசம் பண்ணணும். அதே மாதிரி ப்ளஸ் நம்ம வந்து உணவு லைட் ஃபுட்டாக இருக்கணும், அளவுக்கு அதிகமாக கசப்பு துவர்ப்பு சுவை எடுக்கக்கூடாது. நன்றி.